Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ரொம்பவே சூப்பர் கூல் பேடாஸ் சிசி தான் நம்ம அந்த alightmotion ஆப் யூஸ் பண்ணி மேக் பண்ண போறோம். இந்த சிசி என்னோட லாஸ்ட் போஸ்ட்ல யூஸ் பண்ண ஒரு சிசின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே சிம்பிளாவே இருக்கும், ஈஸியா மேக் பண்ணிடலாம், பட் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு சிசின்னு கூட சொல்லலாம். சோ அதெல்லாம் எப்படி மேக் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல தெளிவா சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சிசி வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஷேப்லேருந்து என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணேன், என்னென்ன பிளெண்டிங் மோட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் எல்லாமே நான் வந்து தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ எல்லா லேயர்ஸையும் நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண என்ன பண்ணிங்கன்னா பேசிக்கான விஷயத்துலேருந்து வரலாம். ஓகே, பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்ததுமே நம்ம வந்து காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணிங்கன்னா சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷனோட வேல்யூவை -45 டிகிரிக்கு -45% பார்த்தீங்கன்னா நான் வந்து கொண்டு போயிருக்கேன் சேச்சுரேஷனோட வேல்யூவை. ஸோ வைப்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணல, ஜஸ்ட் 1.00 அந்த லெவல்லே நான் வந்து வைப்ரன்ஸ் வச்சுட்டேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் அண்ட் காமா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், லைக் ஒரு 0.15 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ காமா பார்த்தீங்கன்னா 1.000 எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணல. ஸோ ஆஃப் செட்டுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலை. ஓகே. ஸோ அடுத்த முக்கியமான எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரைட்னஸ் வந்து கொஞ்சோண்டு எனக்கு இன்க்ரீஸ் ஆனால் போதும் அப்படிங்கிறக்காண்டி என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு +5% அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் வச்சுருக்கேன். ஸோ கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகணும், கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பட் எனக்கு இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் ஒரு -25% பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அடுத்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் தான். ஜஸ்ட் ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஷேடோஸ் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஹைலைட்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 90%, 100லேருந்து 90க்கு வந்து குறைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 110, அதாவது 110க்கு வந்து கூட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷேப்போட நம்மளோட எல்லா எஃபெக்ட்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஓவர்லே வந்து கொடுத்துக்கோங்க இதே போல். ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களோட சிசி வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ கான்ட்ராஸ்ட் கொடுத்து அதை வந்து பிளெண்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஷேப்புக்கு போகலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணி ஒரு பேசிக்கான எஃபெக்ட் காப்பி பேக்ரவுண்ட் வந்து நம்ம எல்லாத்துலேயும் வந்து ஆட் பண்ணுறதான். ஸோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்பன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்பன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 0.10% அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் வச்சுருக்கேன். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 10.0, அதாவது ஃபுல்லாக வந்து ரேடியஸ் வந்து நான் கூட்டி வச்சிட்டேன். ஓகேங்களா. ஃபைன், இதுதான் செகண்ட் ஷேப். ஸோ தேர்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள். அகைன் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரெக்டாங்கிள் தான் சிம்பிளாக. அதில் ஒரு ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளிக்கர் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ தேர்ட் ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் வழக்கம் போல் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேனல் ரீமேப் RGB அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதே பார்த்தீங்கன்னா RYB1 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சுருக்கேன். பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து இப்படி தான் இருக்கும், லைக் RGBA அப்படின்னு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா RYB1 அப்படிங்கிறதுல நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்களுமே செட் பண்ணிக்கோங்க. சேனல் மேப் ரீமேப் RGB. ஸோ சேனல் ரீமேப் கூட எனக்கு வேணாம் அப்படின்னா உங்களோட கலர் கிரேட் பார்க்குறதுக்கு இப்போ இருக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷனலாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த ஷேப் ஆட் பண்ணுறது. ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசிக்காக எல்லா எஃபெக்ட்ஸுமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எக்ஸ்போஷர் காமா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா 0.80, வழக்கம் போல் நம்ம வந்து ஒரு ஃப்ளிக்கர் எஃபெக்ட் வைக்கிறோம்னா 0.80 வைப்போம். ஸோ அதே தான் வச்சுருக்கிறேன், வேறு எதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலை. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கர் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃப்ளிக்கர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன், ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக வச்சுருக்கேன், சீடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுட்டேன். ஓகே ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகேங்களா, இது வந்து முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ளிக்கர் எஃபெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக கொடுத்தாலே நார்மலாக தான் இருக்கும், நல்லாவே தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீன் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகேங்களா, அது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ பார்த்தாலே தெரியும் சிம்பிளாகவே நம்ம வந்து ஒரு சிசி வந்து மேக் பண்ணிட்டோம். இந்த சிசி தான் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருந்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
ஸோ மறக்காமல் நீங்களுமே எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அப்படி பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது ஒரு டாடா பாய், see you.